வணக்கம். பொன்னியின் செல்வன் பாகம் 1. தலைப்பு: திருடர் திருடர். விஜயாலய சோழர் முதல் 2ஆம் பராந்தகராகிய சுந்தர சோழர் வரையில் சோழ மன்னர்களின் உயிர் சித்திரங்களை நாம் வீரன் வந்தியத்தேவன் பார்த்து மகிழ்ந்தான். ஆஹா, இவர்களின் ஒவ்வொருவரும் எப்பேற்பட்டவர்கள்! எத்தகைய மகாவீரர்கள்! வீரை தீரணமாக மகிழ்ந்து எவ்வளவு அரும்பெரும் செயல்களை இயற்றியிருக்கிறார்கள்! கதைகளிலும் காவியங்களிலும் கூட இப்படி கேள்விப்பட்டதில்லையே. இத்தகைய மன்னர் பரம்பரையை பெற்ற சோழ நாடு பாக்கியம் செய்த நாடு. இன்று அவர்களுடைய ஆட்சியின் கீழ் உள்ள நாடுகள் எல்லாம் பாக்கியம் செய்த நாடுகள்தான். மேற்கூறிய சோழ மன்னர்களின் சரித்திரங்களை சித்தரித்த காட்சியில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை வந்தியத்தேவன் கவனித்தான். இன்னொரு சோழ அரசருக்கும் பழுவூர் சிற்றரசர் வம்சத்தினர் தலைசிறந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள். வீர தொண்டுகள் பல புரிந்து வந்திருக்கிறார்கள். முத்தரையர் வாசலிலிருந்து தஞ்சை கோட்டையை முற்றுகையிட்டு முதலில் அந்நகரில் பிரவேசித்தவர் ஒரு பழுவேட்டரையர். இரு கால்களிலும் இழந்த விஜயாலய சோழன் திருப்புறம்பியம் போர்களில் புகுந்து அதிபராக்கிரம செயல்களை புரிந்தபோது அவனுக்கு தோள் கொடுத்து தூக்கி சென்றவர் ஓர் பழுவேட்டரையர். ஆதித்த சோழன் தலையில் கிரீடத்தை வைத்து பட்டாபிஷேகம் செய்தவர் ஓர் பழுவேட்டரையர். ஆதித்த சோழன் யானை மீது பாய்ந்து பல்லவ அபிராஜித்தவர்மனை கொன்றபோது ஆதித்தன் பாய்வதற்கு வசதியாக முதுகும் தோளும் கொடுத்தவர் ஓர் பழுவேட்டரையர். பராந்தக சக்கரவர்த்தி நடத்திய பல போர்களில் முன்னணியில் புலிகொடியை எடுத்து சென்றவர்கள் பழுவேட்டரையர்கள். ராஜாதித்யன் போர்க்களத்தில் காயம்பட்டு விழும்போது அவனை பழுவேட்டரையர்தான் மடியின் மீது போட்டுக்கொண்டு ராஷ்டிரகூட படைகள் தோற்று ஓடுகின்றன என்று செய்தியை தெரிவித்தார். அவ்விதமே அரிஞ்சாயருக்கும் சுந்தர சோழருக்கும் வீர தொண்டுகள் புரிந்து உதவியவர்கள் பழுவேட்டரையர்கள்தான். இதையெல்லாம் சித்திர காட்சியில் பிரத்யட்சமாக பார்த்த வல்லவரையன் சொல்ல முடியாத வியப்பில் ஆழ்ந்தான். அண்ணன் தம்பிகளான பழுவேட்டரையர்கள் இன்று சோழ நாட்டில் இவ்வளவு ஆதிக்கம் வகிப்பதற்கு காரணமில்லாமல் போகவில்லை. சுந்தர சோழர் எது விஷயத்திற்கும் அவர்களுடைய யோசனையை கேட்டு நடப்பதிலும் வியப்பில்லை. ஆனால் தான் இப்போது பெரிய சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டிருப்பது என்னவோ நிச்சயம். சின்ன பழுவேட்டரையருக்கு தான் போரில் ஏதோ சந்தேகம் கனித்துவிட்டது. பெரியவர் வந்துவிட்டால் அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிடும். முத்திரை மோதிரத்தின் கூட்டு வெளியாகிவிடும். பிறகு தன்னுடைய கதி அதோ கதிதான். சின்ன பழுவேட்டரையர் நிர்வாகித்துள்ள தஞ்சாவூர் பழாத சிற்றையை பற்றி வல்லவரையன் கேள்விப்பட்டிருந்தான். அதில் ஒருவேளை தன்னை அடைத்துவிடக்கூடும். பாதாள சிறையில் ஒருவனை ஒரு தடவை அடைத்து விட்டால் பிறகு திரும்பி வெளியேறுவது அநேகமாக காரியம். அப்படி வெளியேறினாலும் எலும்பும் தோலுமாய் அறிவை அடியோடு இழந்து வெறும் பித்துக்குழியாகத்தான் வெளியேற முடியும். ஆஹா, இத்தகைய பேராபாயத்தில் தப்புவது எப்படி? ஏதாவது யுக்தி செய்து பெரியவர் வருவதற்குள்ளே கோட்டையை விட்டு வெளியேறிவிட வேண்டும். பழுவூர் இளைய ராணிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கூட நம் வீரனுக்கு இப்போது போய்விட்டது. உயிர் பிழைத்து பாதாள சிறைக்கு தப்பி வெளியேறிவிட்டால் போதும். ஓலையில்லாவிட்டாலும் குந்தவை பிராட்டியை நேரில் பார்த்து செய்தியை சொல்லிவிடலாம். நம்பினால் நம்பட்டும், நம்பாவிட்டால் போகட்டும். ஆனால் தஞ்சை கோட்டையை விட்டு வெளியேறுவதற்கு என்ன வழி?
தான் உடுத்தியிருந்த பழைய ஆடைகள் என்ன ஆயின என்ற சந்தேகம் திடீரென்று வந்தியத்தேவன் மனதில் உதயமாயிற்று. தன்னுடைய உடைகளை பரிசீலனை செய்து பார்ப்பதற்காகவே தனக்கு இவ்வளவு உபசாரம் செய்து புது ஆடைகளும் கொடுத்திருக்கிறார்கள். குந்தவை தேவி நூலை தளபதியிடம் அகப்பட்டிருக்க வேண்டும், சந்தேகமே இல்லை. தான் புரவர்களுடன் திரும்பி போய்விடா வண்ணம் தன் கையை இரும்பு பிடியாக அவர் பிடித்தன். காரணமும் இப்போது தெரிந்தது. ஓர் ஆளுக்கு 3 ஆளாய் தன்னுடன் அனுப்பிய காரணமும் தெரிந்தது. ஆஹா, ஒரு யுக்தி! உடனே ஒரு யுக்தியை கண்டுபிடிக்க வேண்டும். இதோ தோன்றிவிட்டது ஒரு யுக்தி. பார்க்க வேண்டியதுதான் ஒரு கை. வீரவேல், வெற்றிவேல். வந்தியத்தேவன் சித்திர மண்டபத்தின் பலகனி வழியாக வெளியே பார்த்தான். சின்ன பழுவேட்டரையர் பரிவாரங்கள் புடைசூழல் குதிரை மேல் வந்து கொண்டிருந்தார். ஆஹா, இதுதான் சமயம். இனி ஒரு கணமும் தாமதிக்க கூடாது. வாசற்படிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சொக்காட்டனாடிய ஏழாவர்கள் 3 ஆட்டத்தை நிறுத்திவிட்டு எழுந்தார்கள். மாளிகை வாசலில் சின்ன பழுவேட்டரையர் வரும் சத்தம் அவர்களுடைய காதில் விழுந்தது. வந்தியத்தேவன் அவர்கள் அருகில் நெருங்கி, அண்ணன்மார்களே, நான் ததித்திருந்த உடைகள் எங்கே என்று கேட்டான். அந்த அழுக்கு துணிகள் எப்போது? என்னத்துக்கு? எஜமான் உத்திரவுப்படி புதிய பட்டு பிதாம்புரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோமே என்றான் ஒருவன். எனக்கு புதிய உடைகள் தேவையில்லை. என்னுடைய பழைய துணிகளே போதும். அவற்றை சீக்கிரம் கொண்டு வாருங்கள். அவை சலவைக்கு போகின்றன. வந்து உடனே தருகிறோம். அதையெல்லாம் முடியாது. நீங்கள் திருடர்கள். என்னுடைய பழைய உடையில் பணம் வைத்திருந்தேன். அதை திருடிக் கொள்வதற்காக எடுத்திருக்கிறீர்கள். உடனே கொண்டு வாருங்கள். இல்லாவிட்டால் என்ன செய்து விடுவாய் தம்பி? எங்கள் தலையை வெட்டி தஞ்சாவூருக்கு அனுப்பி விடுவாயோ? ஆனால் இதுதான் தஞ்சாவூர், ஞாபகம் இருக்கட்டும். அடே, என் துணிகளை உடனே கொண்டு வருகிறாயா இல்லையா? இருந்தால்தானே தம்பி கொண்டு வருவேன். அந்த அழுக்கு துணிகளை வெற்றமாற்று முதலைகளுக்கு போட்டுவிட்டோம். முதலை வயிற்றில் போனா திரும்பி வருமா? திருட்டு பயல்களே, என்னுடன் விளையாடுகிறீர்களா? இதோ உங்கள் எஜமானிடம் சென்று சொல்லுகிறேன், பாருங்கள் என்று வந்தியத்தேவன் வாசற்படியை தாண்டத் தொடங்கினான். 3 ஒருவன் அவனை தடுப்பதற்காக நெருங்கினான். வந்தியத்தேவன் அவனுடைய மூக்கை நோக்கி பயமாக ஒரு குத்து விட்டான். அவ்வளவுதான். அந்த ஆள் மல்லாந்து கீழே விழுந்தான். அவனுடைய மூக்கிலிருந்து இரத்தம் சொட்டத் தொடங்கி. இன்னொருவன் வந்தியத்தேவனுடன் மல்யுத்தம் செய்ய வருகிறவனைப் போல் 2 கைகளையும் முன்னால் நீட்டிக்கொண்டு வந்தான். நீட்டிய கைகளை வந்தியத்தேவன் பற்றி கொண்டு தன் கால்களில் ஒன்றை எதிராளியின் கால்கள் மத்தியில் விட்டு ஓர் முறுக்கு முறுக்கிறான். அவ்வளவுதான். அந்த மனிதன் அம்மாடி என்று அலறிக்கொண்டு கீழே உட்கார்ந்து விட்டான். இதற்குள் 3வது ஆளும் நெருங்கி வரவே வந்தியத்தேவன் தன் கால்களை எடுத்துக்கொண்டு ஓர் காலால் எதிரியின் முழங்கால் மூட்டை பார்த்து ஓர் உதை விட்டான். அவனும் அலறிக்கொண்டே கீழே விழுந்தான். 3 பேரும் சட்புற்றென்று எழுந்து மறுபடியும் வந்தியத்தேவனை தாக்குவதற்கு வளத்தை கொண்டு வந்தார்கள். வெகு ஜாக்கிரதையாகவே வந்தார்கள். இதற்குள் மாளிகை வாசலில் குதிரை வந்து நின்ற சத்தம் கேட்டது. வந்தியத்தேவன் தன் குரலில் சக்தியெல்லாம் உபயோகித்து, திருடர்கள், திருடர்கள் என்று சத்தமிட்டு கொண்டே அவர்கள் மீது பாய்ந்தான். 3 பேரும் அவனை பிடித்து நிறுத்த பார்த்தார்கள். மறுபடியும் திருட்டு பயல்கள், திருட்டு பயல்கள் என்று பெருங்குரல் கூச்சலிட்டான் வந்தியத்தேவன்.
அச்சமயம் சின்ன பழுவேட்டரையர் இங்கே என்ன ரகளை என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். நன்றி.